Hi all, welcome to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாண்டிச்சேரி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போட்டிங்கு தான். ஸோ பர் பர்சனுக்கு வந்து 650 சார்ஜ் பண்ணுறாங்க. 1 to 5 years ஓல்டுக்கு 250 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற வியூ எல்லாமே வந்துட்டு நம்ம மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போகிற வழியில் இருக்கிற வியூ தான் இது எல்லாமே. நாங்கள் அரவுண்ட் ஒரு 4:30 PM அப்போ போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் வெயிலாக இருந்தது. இங்கே நீங்கள் பார்க்குற சைடில் இந்த போட்ஸ் எல்லாமே கடலுக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்காக போகும். ஆக்சுவலாக இது வந்து 3 விஷயம் கவர் ஆகும். ஒன்று வந்துட்டு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அந்த போட்டிங் அந்த மேங்க்ரோவ்க்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. 2வது அரிக்கிமேடுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. 3வது வந்துட்டு கடல்கிட்ட டுவர்ட்ஸ் உள்ளே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, கொஞ்சம் முன்னாடி இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம போகிறது டுவர்ட்ஸ் மேங்க்ரோவ்க்குள்ளே தான். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போது என்டர் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற வியூ எல்லாமே வந்துட்டு அதுதான். ஸோ இது டுவர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நான் அந்த மேங்க்ரோவ்க்குள்ளே தான் இது. ஸோ பாண்டிச்சேரி இல்லை இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் தெரியும். மேபி பாண்டிச்சேரிக்கு 1 day ட்ரிப் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மெயினாக வந்துட்டு கடலுக்குள்ளே போனது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா வேவ்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் போது ஸோ போட்டு வந்து ஷேக் ஆகும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அது வேவ்ஸ் ஸ்பீடாக அடிக்கிறதுனால அந்த தண்ணிலாம் நம்ம மேலே லைட்டாக தெளிக்கும். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆப்போசிட் சைடில் நிறைய போட்ஸ் எல்லாம் உள்ளே போயிட்டு வெளில ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க. இது ஆக்சுவலாக 1 hour இந்த ரைடு கூட்டிகிட்டு போவாங்க. இப்போது ஆல்மோஸ்ட் வெயிலில் போயிடுச்சு. ஸோ கிளைமேட் இப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது. இதுதான் வந்து அரிக்கமேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போட்டிங்கில் கூட்டிகிட்டு போய் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. நம்ம இறங்கி இந்த இடத்த போய் பார்க்கலாம். ஸோ ரொம்ப வருஷம் உள்ள பில்டிங் அது, ஏன்ஷியன்ட் பில்டிங். நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துடும்.
ஸோ அந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. நம்ம அதை இறங்கிட்டு அது கொஞ்சம் உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு அந்த பில்டிங் எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து அந்த போட்டிங்கில் வந்து நம்ம திரும்ப ரிட்டர்ன் வரணும். ஸோ மேங்க்ரோவ் முடிஞ்சிடுச்சு. இப்போது அந்த ஏன்ஷியண்ட்டோட ப்ளேஸும் பார்த்துட்டோம். இப்போது வந்து கடல்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஃபுல்லாக இன்டீரியராக உள்ள கடலுக்கு இல்லை, கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அஃப்கோர்ஸ் அந்த ஜாக்கெட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க சேஃப்டி மெஷர்ஸ்க்கு, அது கண்டிப்பாக வந்து போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கடல்கிட்ட வந்துட்டோம். ஸோ வேவ்ஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். இது கரெக்டாக மெரினா பீச் கிட்ட வந்து கனெக்ட் ஆகும். ஃபியூ ஸ்னாப்ஸ் அந்த வியூவை கேப்சர் பண்ணது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லோரும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், இஃப் இன்கேஸ் நீங்கள் பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே சொல்கிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.